இந்த நிமிஷத்தில் நம்ம எல்லோரும் ஜாலியாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காசா அப்படிங்கிற ஒரு இடத்துல பல உயிர்கள் கொல்லப்பட்டு வருது. ஒரு தாய் அவங்க குழந்தைய இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. நிறையா குழந்தைங்க அவங்க பெற்றோரை இழந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. பட்டினினால் சாப்பாடு இல்லாமல் நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டு இருக்காங்க. நீ தப்பு பண்ணினா நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த தப்புமே பண்ணாத பிஞ்சு குழந்தைகள், பச்சை குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அங்கே நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. காசா அப்படிங்கிற ஒரு பகுதியே நரகமாக மாறிடுச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் ஆனந்த். வீடியோக்குள்ளே போகலாம். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். இவங்களுக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு நேற்று இல்லை, பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு தான் இருக்குது. 1948 தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. அப்போ அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற பாலஸ்தீனிய மக்கள் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் ஐநா உள்ள தலையிட்டு 2 பேருக்குமே நிலத்தை பிரித்து தராங்க. இதனால் பாலஸ்தீனிய மக்கள் நிறையா நிலத்தை இழக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் 1967 ஒரு போர் வருது. அந்த போரில் காசாவை பார்த்திங்கன்னா இஸ்ரேல் கைப்பற்றிடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கமே உருவாகுது. அதிலிருந்து ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் 2 பக்கத்தில் இருந்தும் தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. இதில் அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, இறந்தும் போனாங்க. ஒரு கட்டத்தில் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளேயே இறங்கி ரொம்ப பயங்கரமான தாக்குதல்கள் எல்லாமே பண்ணாங்க. இதில் இஸ்ரேலுக்கு அதிக இழப்பும் ஏற்பட்டுச்சு. அதில் கோபமான இஸ்ரேல் தான் திருப்பி நாங்களும் பதில் தாக்குவோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அன்று ஆரம்பித்த போர் தான் இன்னும் முடியாமல் போய்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ், ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே காசா மேலே மலை மாதிரி பொழிஞ்சாங்க. இதில் ஆயிரக்கணக்கானோர் இறந்தும் போனாங்க. அதில் 60% பேர் குழந்தைகள், பெண்கள். 80% கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுச்சு. இந்த போர்னால் காசாவில் வசிக்கக்கூடிய மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. மின்சாரம் அப்படிங்கிறது அங்கே இல்லை, தங்கிறதுக்கு வீடும் இல்லை. 80% கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை மரணம் அடைஞ்சிட்டு இருக்கு. மருத்துவ வசதி அங்கே சரியாக இல்லை. குடிக்க சுத்தமான நீர் இல்லை. காசா சுற்றியும் பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கு. வடக்கில் கிழக்கில் இஸ்ரேல், தெற்கில் எகிப்து, மேல் பக்கம் கடல். ஆனால் போர்க்கப்பல் இருக்குது. அதனால் வெளியே இருந்து எந்த பொருளும் உள்ளே வரவே முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா உணவு, மருந்து கிடைக்காம அங்கே வாழக்கூடிய மக்கள் இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பசியினால் நிறைய குழந்தைகள் இறந்து போயிட்டுருக்காங்க. இது மனித இனத்துக்கே ஒரு இழிவான சூழ்நிலை. ஆனால் இதை பற்றி வெளி உலகத்தில் அதிகமாக யாரும் பேசலை. ஈரான் இஸ்ரேல் போர் 6 நாட்கள் தான் நடந்தது. ஆனால் உலகமே அதை பேசிச்சு. ஆனால் இந்த போர் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதிகமாக யாரும் பேசலை. அமெரிக்கா பேச்சுவார்த்தை மட்டும்தான் இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கு. ஆனால் கிரவுண்ட் லெவலில் யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. அதையும் மீறி யாராச்சும் உதவி செஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது பொருட்கள் கொடுக்குன்னு நினச்சா கூட அது உள்ளே கொண்டு போய் சேர்க்கறது இப்போது பெரிய பாடாக இருக்குது. ஈரான் இஸ்ரேல் போர் சமயத்தில் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தினது போர் விதிமீறல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காசா பகுதியில் பல மருத்துவமனைகள் மீதும் பல மக்கள் குடியிருப்புகள் மீதும் தான் அதிக தாக்குதல்கள் அப்படிங்கிறதே நடந்திருக்கு. அதுவும் அதிகமாக குழந்தைகள், பெண்கள் மேலே. இதை பற்றி யாருமே அதிகமாக பேசலை. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போரில் அதிகமாக காசா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் கையில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு உணவுக்காக அங்கேயும் இங்கேயும் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. சில குழந்தைகள் பசிக்குது அப்படின்ட்டு மண்ணை அள்ளி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம கேட்டுட்டும் அதையும் கடந்து போயிட்டு தான் இருக்கோம். நிறைய குழந்தைகளுக்கு வைட்டமின் குறைபாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குழந்தைகள் பசியால் இறந்துட்டும் இருக்காங்க. நம்ம நாட்டில் 5 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற பார்லிஜி பிஸ்கெட் காசாவில் 2349 ரூபா. சர்க்கரை 4914 ரூபா. சமையல் எண்ணெய் 4177 ரூபா. ஒரு காப்பி குடிக்கணும்னா கூட காசா மக்கள் அதுக்காக
1800 பக்கம் செலவு பண்ணுறதா இருக்கும். ஒரு பக்கம் போர் அப்படின்னா இன்னொரு பக்கம் பட்டினி, சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் அங்கே இறந்து போயிட்டுருக்காங்க. அப்படி சாப்பாடு கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு சில வரிசையில் நின்று சாப்பாடு வாங்க நிற்கும் போதும் கூட இஸ்ரேல் இராணுவத்தினால ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு உலக நாடுகள் எல்லாமே இதை கண்டித்து அறிக்கை தெரிவிச்சிருந்தாலும் அவங்களோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. எங்கே கொடுமை நடந்தாலும் அதை தமிழன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். ஏன்னா தமிழனுக்கு தான் அந்த போரினுடைய வலியும் அந்த வேதனையும் தமிழன் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பக்கத்து நாட்டில் நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லோருமே காசா மக்களை பற்றி பேசணும் அப்படின்னா அது இன்னும் நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. உலக நாடுகள் இதை கூர்ந்து இன்னும் அதிகமாக கவனிக்கிறதுனால சீக்கிரமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே காசா மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லோருமே வேண்டிப்போம். சீக்கிரமாகவே போர் நிறுத்தம் வந்து அவங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்ட்டு நம்புவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக தெரிவிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ட்ரீம் இடியட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.